உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்க இந்த டிவைன் லவ் த ஆன்மீக காதல் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வேறு யார்கிட்டையும் அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற அந்த நிதர்சன உண்மை அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. ஆனால் இத்தனை காலம் இந்த காதல் தேவதையை உதாசீனப்படுத்திட்டு தற்காலிகமாக பணம், அந்தஸ்து, இல்லைனா யாரோ போட போகிற ஒரு போலியான கௌரவம், ஒரு போலியான கமிட்மெண்ட், இதெல்லாம் சிக்கி தவிச்சு உங்களை தொப்புன்னு கீழே போட்டு போயாச்சு. கை கழுவிட்டு கூட போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு. இப்போது வேறு விஷயங்கள் நடந்துகிட்ருக்காங்க. அங்கே அவங்க நினச்ச எந்த சுகமும் கிடைக்கல. நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி அவங்க பிரியாணியை தேடி போனாங்க, கிடைச்சது என்னமோ பழைய சாதம். இப்போது பிரியாணிக்காக ஏங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போலியான உலகத்தில் நிம்மதி இல்லை அவங்களுக்கு. ஷீல்டு, நீங்கள் ப்ரொடெக்டட், நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. இந்த காதலும் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்சன் எங்கே சுற்றி போனாலும் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி எதுவும் எங்கேயும் கிடைக்காது. இவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம், அவங்கள பேசாமல் போயிருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் போயிருக்கலாம். பட் டோன்ட் எவர் வரி, அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாப் அட்டெம்ப்ட். இப்போங்க மெட்டமார்ஃபசிஸ் அண்ட் பிரிட்ஜ், இந்த கேப்பில் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இட்ஸ் லைக் ஒரு க்ரோத், இல்லைனா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது உங்கள் காதலும் ரொம்ப ப்ரொடெக்டட். இங்கேருந்து அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. எப்படி மாறுறாங்க? இந்த கெமிஸ்ட்ரி, உங்களுக்குள்ளே இருந்த அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ், அந்த தெய்வீக காதலை அவங்களால வேறு எங்கேயும் உணர முடியலை. அதனால் இந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ரியலைசேஷன் வந்துட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு அபூர்வமான ஒரு கனெக்ஷன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தி ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம். இனிமேல் இதே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இந்த காதலையும் அனுபவிக்க முடியாது, நம்மளால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த பிரிவு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தையும் எவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவங்களுக்கு தந்ததுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ சஃபரிங் கோ த்ரூ பண்ணாங்க, எவ்வளோ வலிகள் அவங்க கோ த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது, இந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவர் மூமெண்ட், இதில் ரொம்ப ஷாக்கிங்காக அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பில்ட் பண்ணாலும் அது நிலைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா. இந்த கர்மா எதனால் வந்தது? உங்களை உதாசீனப்படுத்துனது, தெய்வீக காதலை வந்து சரியாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்கே நடக்கல. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா கவலையப்படாதீங்க, அங்கே பிரேக்கப் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அங்கெல்லாம் உடஞ்சி போச்சு. உங்களை விட்டு வேறு யாராவது தேடி போயிருந்தாங்க அப்படின்னா அங்கே இப்போது வெறும் சண்டை மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன தான் ட்ராப் பண்ணாலும், இந்த பர்சனை ஒரு இடத்துல மாட்டி வைக்க ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் வந்து நடக்கலை, நடக்கவும் போகிறதில்ல. ஏன்னா உங்கள் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். உங்களை விட சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்துகிட்டு ஓடினாங்க. இப்போது அங்கே டவர் தான் இருக்குது. வேறு என்ன நடக்க பார்க்கலாம், எட்டி பார்க்கலாம். டவர், இந்த டவர் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு. தேர்ட் பார்ட்டி லிட்ரலி இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு ஏதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது போங்கடா, வெரி கிளியர் மெசேஜ். சரி, இந்த பர்சன் எதை தேர்ந்தெடுத்துகிட்டு போயிருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸ் இல்லைனா வந்து நிலை இல்லாத விஷயங்கள், சந்தோஷம், இல்லைனா அந்த பர்சனுக்கு கெட்ட ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா, கெட்ட ஹேபிட் இருந்தது, நீங்கள் வந்து விட சொன்னீங்க, அந்த பர்சன் விடலை, இல்லைனா ட்ராமா எதனா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால இனிமேல் இந்த ஹேபிட்டை தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பிரபஞ்சம் அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பர்சன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. எதுக்காக? சரியாக செயல்படாததுக்கா? நீங்கள் சொன்னபோது அப்போயே கேட்டிருக்கணுமா? இப்போ சட்டை கிழிஞ்சதுக்கப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? இதுதான் நடந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களை நோக்கி இந்த பர்சன் ரொம்ப சீக்கிரமாக வர போகிறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் இருந்தது, எல்லாம் உங்களை வந்துட்டு திரும்பி வராங்க உங்ககிட்ட தான். அங்கெல்லாம் வேலையே ஆகலை. தேர்ட் பார்ட்டிலாம் இந்த தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி, என்னது 10 ஆஃப் கப்ஸ், ஃபேமிலி இந்த பர்சனை பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த பர்சன் உங்களை தேடி தான் வர போகிறாங்க. நீங்கள் மட்டும்தான் வேணும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப புரியுறது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த இன்டிமசி, அந்த அந்த ஸ்பார்க் வந்து அவங்களால வேறு எங்கேயுமே பார்க்க முடியல. உங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த பர்சனுக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும். வெளியில் காமிச்சிருக்காமல் இருக்கலாம், முழுங்கியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த சந்தோஷம் உங்களை பார்த்தா, நீங்கள் இருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து வந்து ஒரு மெசேஜை பார்த்தாலோ இல்லைனா அவங்கள நேரில் பார்த்தாலோ அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சந்தோஷம், அந்த பரபரப்பு, படப்படப்பு, இது யார் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் வந்தாலும் இல்லை. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி அவங்கள பிளாக் பண்ண நினச்சாங்க அப்படின்னா ஃபேமிலியில் தான் டவர் நடக்குது. ஸோ இனிமேல் ஃபேமிலியால் இந்த பர்சனை பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வாக்கவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ட்ராமாவாக இருக்க பட்சத்தில் இந்த பர்சனுக்கு இனிமேல் தடைகள் இல்லை, தடைகள் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. இந்த தீவிரமான எனர்ஜி உங்களை உதாசீனப்படுத்தவங்களுக்கு
கிடைச்ச இந்த பாடம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா இந்த வினாடியே கீழே வந்து ஐ கிளைம் மை ட்ரூ வர்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லைனா ஐ எம் பியூட்டிஃபுல் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஐ கிளைம் மை ட்ரூ வர்த். ஏன்னா உங்களோட ஒரிஜினல் பவரை நீங்கள் கிளைம் பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அங்கே பார்த்தாச்சு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. ஆனால் இது தண்டனை, இந்த தண்டனை இன்னும் எப்படி இருக்க போகுது இந்த பர்சனுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இந்த தண்டனைகள் முடியும், எப்போ இந்த பர்சன் உங்ககிட்ட வர போகிறாங்க, அது லைக் காமிக் ரியாக்ஷன். பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சாட்டை அடி என்ன? இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காதலை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு அவங்க வாங்குகிற சாட்டை அடி என்ன? ஓ மை காட், இந்த பர்சனுக்கு நல்லாவே புரிய வச்சுருக்காங்க பிரபஞ்சம் இதை எவ்வளோ பெரிய வா. இந்த பர்சன் நிச்சயமாக உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக துரோகம் பண்ணியிருக்காங்க, பச்சை துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் பிரபஞ்சம் வந்து வேறு லெவலில் வேலை செஞ்சுட்ருக்காங்க உங்கள் கனெக்ஷனில். இந்த பர்சன் நிச்சயமாக உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணல, உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி பின்னாடி போயிருக்கலாம். இல்லைனா வந்து ஃபேமிலி என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்கலாம். இப்போது இந்த பர்சனுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம், ஞாபகம் வரப்போகிறது எல்லாமே வெறும் காதல். இந்த பர்சனால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. எப்போ வரைக்கும் இந்த காதலை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அ கிங் ஆஃப் கப்ஸ். காதல் பொங்கி பொங்கி வழிஞ்சிட்ருக்கு இந்த பர்சனல். இதுதான் தண்டனை, இதுதான் பிரபஞ்சத்தோட தண்டனை. எப்படி அவங்களால நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட, இங்கே பாருங்கள், காதல் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. இந்த பர்சன் வந்து வெளி உலகத்துக்கு பார்த்தீங்க, இந்த பர்சன் 24/7 உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு டே டு டே இந்த பர்சனுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியா இருந்தது அப்படின்னா அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனில் இருக்காங்க. 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் துடிச்சிட்ருக்காங்க. இதுதான் இன்னும் நடந்துகிட்ருக்கு. இந்த பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு இட்ஸ் லைக் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பர்சன் கப் பார்க்கறதுக்கு எம்டியாக இருக்கும், ஆனால் இது வந்து பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. ஏன்னா கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி. இந்த பர்சன் வந்து வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க இந்த அளவுக்கு காதல் அவங்க மேலே வச்சுட்ருக்காங்கன்னு. பட் உங்ககிட்ட வந்து சொல்கிற வரைக்கும் நான் டு பி ஃப்ராங்க், இந்த பர்சனுக்கு தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரபஞ்சம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. இதுதான் அந்த பர்சனோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ். உங்கள் மேலே இருக்க காதல் வேறு லெவல் ஆஃப் காதல். உங்ககிட்ட வராமல் இந்த பர்சன் தவிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிவிட்டு அப்படி ஜஸ்ட் லைக் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கும் அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. ஆனால் நியாயம் இல்லாமல் உங்ககிட்ட வர முடியாது. அப்போ உங்ககிட்ட இந்த கேள்விகள் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பர்சனுக்கு இருக்கிற தயக்கமே அதுதான். தயக்கம் இல்லைன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த கிளாரிட்டி கொடுக்காம உங்ககிட்ட வந்து காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. இந்த பர்சன் ஃபேமிலிக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா வாலாட்டிட்டு வேறு எங்கேயாவது ஓடி இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு நியாயம், உங்களுக்கு வந்து அந்த திரும்ப கௌரவத்தை, ஏன்னா உங்களை வந்து அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு கீழே போட்டு ஓடி போய் அவங்களோட இதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஓடி இருக்காங்க இல்லையா? தேர்ட் பார்ட்டி பின்னாடி போனாலும் சரி, இல்லைன்னா ஃபேமிலி பின்னாடி ஓடி இருந்தாலும் சரி, இல்லைன்னா பயமுத்துறாங்கன்னு வாலாட்டிட்டு போயிருந்தாலும் சரி, இது எதுக்கும் நீங்கள் இனிமேல் வந்து கிளாரிட்டி கிடைக்காம வாலாட்டிட்டு போயிருந்தால் சரியான மன்னிப்பு இருக்கணும், அதுக்கான பிராய்ச்சித்தம் இருக்கணும். சும்மா வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டால் நீங்கள் வந்து இப்போது ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அப்படியே வாரி அணைச்சிக்கிற நிலமையில் நீங்கள் இல்லை. ஓகே மன்னிச்சிட்டேன், ஓகே வாட்ஸ் நெக்ஸ்ட்? என்னோட இழந்த கௌரவத்தை நீ எப்படி மீட்டு தரப்போகிற? அந்த கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்காம உங்களோட காதல் இனிமேல் இந்த பர்சனுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, நீங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட டிக்னிட்டி, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை அவங்க திருப்பி கொடுக்காம, உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான நியாயம் செய்யாமல் இந்த பர்சனை திரும்ப நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் இருக்குது, இதுதான் டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், நீ என்னை தூக்கி போட்டு போனேன், என்னோடய வேல்யூ இல்லை, நான் வேல்யூவே இல்லை, இல்லைனா வந்து உனக்கு வந்து என்ன தவிர என்னை தாண்டி வந்து உன்னோட பொசிஷன், உன்னோட ஃபேமிலி, இல்லைனா யார் பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ அவங்க முக்கியம்னு நீ போனேன். இப்போ நான் முக்கியங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிவிட்டு உள்ளவா, இல்லைனா அப்படியே ஓடி போய்டு. 8 ஆஃப் கப்ஸ் அதுதான். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டும் இருக்குது. ஸோ இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். 2 பக்கமும் சேலஞ்ச் பண்ணுறாங்க பிரபஞ்சம். ஒரு பக்கம் உங்ககிட்ட வந்து உங்களை வந்து திரும்ப உங்கள் கௌரவத்தை மீட்டு உங்கள் கைகளில் தராமல் நீங்கள் எழுத்துக்க மாட்டீங்க இந்த காதலை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால காதலை இனிமேல் சப்ரெஸ் பண்ண முடியாது, அது பொங்கி வழிஞ்சுன்னு இருக்குது. இதுதான் இந்த பர்சனுக்கு ட்ரிகர் பாயிண்ட். அப்படியே வெடித்து செதற போகிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பர்சனால் இது கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இப்போ 2 கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த நொடியில் இந்த பர்சன் சொல்கிற சேனல் மெசேஜ் என்ன? ஹோல்ட் மீ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் ஆல்வேஸ். இந்த பர்சன் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ரிக்ரெட் பண்ணுறாங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட அந்த காதலை நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் தான் ஒழிச்சிட்டிங்க.
ஏன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இங்கே முன்னாடி வந்துருச்சு. ஓகே, உனக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தேன், அதுக்கு நீ மரியாதை கொடுக்கல, நீ ஓடிட்ட, இப்போ நான் திரும்ப உனக்கு ஃப்ரீயாக தர மாதிரி இல்லை, ப்ரூவ் இட் அப்படின்றீங்க. ப்ரூவ் இட், என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை திரும்ப நீ தான் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணி என் கையில் கொடு, அப்புறம் நான் உனக்கு கன்சிடர் பண்ணுறேன். லவ் இஸ் கோயிங் அண்டர் கவர். இந்த பர்சன் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு சில நிமிடங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் ரொம்ப ஒரு கடல் சம் எனர்ஜி, இல்லைனா வந்து உங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏங்கி தவிச்சிட்ருக்காங்க. யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல். இந்த பர்சன் நல்லா தெரியும் நீங்கள் தான் வந்து மகாராணின்னு. பட் ஏன் உதாசீனப்படுத்திட்டு போனாங்க? சூழ்நிலை, கோழைத்தனம், எதுவாக இருந்தாலும் கோழையை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. தே நீட் டு ப்ரூவ் தட். அதே மாதிரி ப்ரூவ் பண்ணால் மட்டும் பத்தாது, சாரி கேட்டால் மட்டும் பத்தாது. உங்களுக்கு வந்து அந்த டிக்னிட்டியாக உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை திருப்பி அவங்க தான் கொடுக்கணும். யாருக்காக அதை உடைச்சாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நான் மீட்டு உங்களுக்கு தரணும். அப்படி இல்லைனா இந்த காதல் அவங்களுக்கு இல்லை. பிரபஞ்சம் வந்து அவங்களை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் த ஷார்ட்டஸ்ட் கான்வர்சேஷன் வித் யூ மேக்ஸ் மீ ஹாப்பி. இந்த பர்சன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. உங்களை ஒரு நொடி பார்க்க மாட்டோமா, ஒரு ஹாய் சொல்லிட மாட்டிங்களா, அந்த காதலோட அந்த அன்கண்டிஷனல் லவ்வோட திரும்ப வந்து நீங்கள் அவங்கள பார்த்துட மாட்டிங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இங்கே ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்களா, ஷீல்டு. நீங்கள் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு தடவை பண்ணவங்க இனி வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக எனக்கு தேவையும் இல்லைன்றீங்க. If you live to be 100, I want to live to be 100. Minus one day, so I never have to live without you. நீங்கள் 100 வருஷம் இல்லைனா 100 நாள் 100 வருஷம்னு வச்சுக்கலாம். நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னா அவங்க 100 வருஷம் மைனஸ் ஒரு நாள் வாழ்ந்தால் போதும். ஏன்னா நீங்கள் இல்லாத உலகத்தில் அவங்க வாழ விரும்பலை. கமிட்மெண்ட் வருது, கவலைப்படாதீங்க. இந்த பர்சன் உங்கள் டிக்னிட்டியை திரும்ப எடுத்து கொண்டு வந்து தருவாங்க உங்கள் கைகள். ஏன்னா அவங்க கைகளில் கமிட்மெண்ட் ரிங் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.